ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருப்பான். ஊர்ல பெரியவங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஊர்ல நியாயாதிபதி. அந்த ஊர்ல ஒரு விதவையும் இருப்பா. அவ போய் கேட்பா, ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அதுல ஒரு நியாயம் பண்ணி வைங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்து கொடுங்க, அநியாயம் பண்றாங்க, ஒரு நியாயம் செஞ்சு கொடுங்கன்னு ஒவ்வொரு முறையும் கேட்பா ஒரு விதவை. ஆனா அந்த நியாயாதிபதி கண்டுக்கவே மாட்டான். நீ என்ன சொல்றது, நான் என்ன உனக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலட்சியம் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப நாளா கண்டுக்கவே மாட்டான். ஆனா தொடர்ந்து அந்த விதவை தாய் போயிட்டு மறுபடியும் கேட்பா, ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு நியாயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா பாருங்க. அப்பா அவன் மைண்ட்ல ஒரு யோசனை வரும். என்னடா இவன், நான் தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனையும் மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், ஆனா இவ ஓயாம என்ன பண்றா, தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாளு. சரி போய் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நியாயம் தான் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழித்து அதுக்கு ஒரு நியாயம் செஞ்சிருவோம் அப்படின்னு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவனே அப்படி யோசிக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல அவர் எடுத்த கவுரவத்தோடு செஞ்சு, தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு நாய்க்குட்டிக்கு டக்குன்னு தூக்கி போடுற மாதிரி அவர் தூக்கி போடல. நான் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து நான் நியாயம் செய்யாமல் இருப்பேன், நிச்சயமா சீக்கிரமா நியாயம் செய்ய. நான் சொல்றேங்க, சீக்கிரத்துல உங்க தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். இதை பார்க்கிற தேவ பிள்ளையே, இதை கேட்கிற தேவ ஜனமே, சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு பதில் வருகிறது.